கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனை பற்றி அறிகிற அறிவினாலும் அவரது ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலும் கிருபையும் சமாதானமும் நம் யாவருக்கும் பெருகக்கடவது என்ற வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய பாடத்தின் தலைப்பு தேவனுடைய திட்டத்தை விளக்கும் 4 முற்பிதாக்கள். தேவனுடைய திட்டத்தை விளக்கும் 4 முற்பிதாக்கள் என்கிற தலைப்பிற்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். அப்போ முற்பிதாக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அவங்கள இன்னொரு பேர் சொன்னால் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா பழைய ஏற்பாட்டின் கதாநாயகர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாமா வேணாங்களா? சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் கதாநாயகர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுடைய எப்படி அவங்க கதாநாயகர்கள்னு சொல்கிறோம்னா அவங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சு. அவங்க தங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், தங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக தங்களுடைய விசுவாசத்தை நிரூபித்தவர்கள். அவர்கள் தான் அந்த பழைய ஏற்பாட்டின் கதாநாயகர்கள் அல்லது நம்முடைய முற்பிதாக்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் கதாநாயகர்களை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தேவனுக்கு உண்மையுள்ளவராக அவங்க வாழ்ந்தாங்க. தேவன் என்ன சொல்லிட்டாலும் நீ போய் ஒரு சோர ஸ்திரியை உன்னிடத்தில் சேர்த்துக்கொள்னு சொன்னால் அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உடனடியாக அதை செஞ்சுட்டாங்க. ஒருவேளை நீ போய் அந்த கல்களை வைத்துக்கொண்டு நீ 40 நாள் நீ படுத்துக்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 30 நாள் படுத்துனா அந்த எவ்வளவு நாள் தேவன் சொல்கிறாரோ அத்தனை நாள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது தன்னை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டாங்க. அது மட்டுமல்ல, தேவனுடைய நீதியின் கொள்கைகளுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. அப்போ மற்ற ஜனங்களுக்கு இவங்களுடைய செயல்கள் ஒருவேளை எப்படி இருக்கலாம்? ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். பாருங்கள், யோனா எங்கே போய் படுத்திருந்தாருங்க? நினிவே அழியும்னு சொல்லி ஒரு சூறை செடி, அந்த ஆமணக்கு செடிக்கு கீழே போய் என்ன பண்ணிட்டாருங்க? படுத்திருந்தார். அந்த தேசத்தினுடைய பார்வையில் அப்படி தான் எப்படி தான் பார்த்துருப்பாங்க எல்லோரும். என்னப்பா வந்து சொன்னார் பார்த்தீங்கன்னா போய் ஓரமாக பார்த்துருக்காரு. இந்த மாதிரி தான் தீர்க்கதரிசிகள், முற்பிதாக்கள், இவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே எப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மற்றவர்களுடைய பார்வையில் ஒரு ஏளனமாக அல்லது மற்றவர்கள் பார்வையில் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக தான் அது காணப்படுச்சு. ஆனால் தேவனுடைய பார்வையில் ரொம்ப பிரியமும் நன்மையுமாக காணப்பட்டது தான் யாருடைய வாழ்க்கைன்னா முற்பிதாக்களுடைய வாழ்க்கை. அப்போ இவங்களை பற்றி இன்னும் சொல்லும்போது என்ன வார்த்தைகள் பயன்படுத்தலாம்னா ஃபாதர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இஸ்ரேலினுடைய தகப்பன்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களை பற்றி எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பழைய ஏற்பாடு புத்தகத்தில் ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் ஸ்பெஷலாக நம்ம புதிய ஏற்பாட்டில் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எபிரேயர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 11ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கிறாரு. சரி, இவங்களை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா இவங்கெல்லாம் தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள். தேவன் தம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக, தம்முடைய திட்டத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக பயன்படுத்தின பாத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இன்னும் சரியாக சொல்லும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா தம்முடைய திட்டத்தை நமக்கு இன்றைக்கி தெரியப்படுத்துவதற்கு சித்தமாக இருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட இந்த ஒரு 4 கதாநாயகர்கள் யார் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரியும். மெயினாக யார் தான் சொல்லுவோம்னா ஆபிரகாம், அவருக்கு பின்னாடி ஈசாக்கு மற்றும் யாக்கோபு, அதுக்கப்புறம் யோசேப்பு. இவங்க 4 பேருடைய வாழ்க்கையிலிருந்து தான் இன்றைக்கி தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, அப்படின்னா இன்றைக்கி நம்ம முதல்ல ஆபிரகாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது ஆபிரகாமுக்கு அப்படின்னு சொன்னாலே உடனே நம்ம என்ன தெரிஞ்சிடும்? வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் ஆதியாகமம் முதல்ல 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நீங்கள் வாசிருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள்.
தேவன் ரொம்ப அருமையாக சொல்லிட்டாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சரி, இந்த ஒரு வசனத்தை ஒருவேளை நம்மளை நோக்கி தேவன் சொல்லியிருந்தாருன்னா நம்ம எதை பிடிச்சிருப்போம்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னை தேவன் ஆசீர்வதிப்பார். இப்படி தான் நம்மளாம் யோசிக்குமா இல்லைங்களா? பாருங்க, ஒருவேளை நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு இதனுடைய முழு அர்த்தம் தெரிஞ்சிருக்குமா? ஒருவேளை ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு ஒருவேளை ஆபிரகாம் யோசிச்சிருப்பாரா மாட்டாரா? அப்போ அவருக்கு ஆசீர்வாதம்னா அவருக்கு அந்த காலகட்டத்தில் என்ன தேவையாக இருந்துச்சு? குழந்தை. அதுதான் அவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம். மற்றபடி சொத்து இருக்குது, மற்றபடி சொந்தங்கள் இருக்குது, மற்றபடி மனைவி இருக்காங்க, அன்பான மனைவி, அன்பான குடும்பம் எல்லாமே இருக்குது. இப்போ அவருடைய பார்வையில் ஆசீர்வாதம்னா என்ன? குழந்தை மட்டும்தான். ஏன்னா அதுதான் அவர்கிட்ட இல்லை. இல்லாத ஒன்று தான் அவருக்கு என்னதுங்க? குழந்தை. அப்போ ஒருவேளை ஆபிரகாம் எப்படி யோசிச்சிருக்கலாம்னா, நான் உடனே ஆபிரகாம் இப்படி தான் யோசிச்சிட்டாருன்னு நான் சொல்ல வரல. ஒருவேளோட, ஏன்னா அவர் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை முழுமையாக நம்பினார். ஆனால் முழுமையான அர்த்தத்தை புரிஞ்சிருந்தாரான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அப்படின்னா பிதாவாகிய தேவன் கொடுத்திருந்த அந்த வாக்கு தத்தத்தை நம்பி இருந்தார். ஆனால் அது ஒருவேளை அவருடைய பார்வையில், சரி இப்போ நம்ம ஒருவேளை அதே ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்தா நீங்கள் என்ன யோசிப்பாங்க? ஆசீர்வாதம்னா என்ன? தேவனே, கொஞ்சம் இந்த உடம்பு மட்டும் சரியாயிருச்சுன்னா எனக்கு போதும் தேவனே, அதுதான் ஆசீர்வாதமா? பாருங்கள், சகோதரர் அவருடைய ஒரு அருமையான ஒரு வார்த்தைகளை அங்கே பதிவு செய்கிறார். அப்போ இந்த மாதிரி ஆசீர்வாதம் சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சிந்தனைகள் இருக்குது. பார்த்தீங்களா? ஒருவேளை ஆபிரகாம் கூட என்ன யோசிச்சிருக்கலாம்னா, தனக்கு குழந்தை பிறக்கிறது தான் ஆசீர்வாதம் அவர் நினச்சிருக்கலாம். ஏன்னா அவருக்கு பரலோகத்தை பற்றின சிந்தனை அன்றைய காலகட்டத்தில் இல்லை, கொடுக்கப்படலை. அப்போ இந்த பூமியில் சம்பூர்ணமாக வாசம் செய்யணும்னா குழந்தை பேர் தான் ஒரு முக்கியமான ஆசீர்வாதமாக ஒருவேளை ஆபிரகாம் எண்ணியிருக்கலாம். எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் யாரை பார்த்துக்கலாம்னா, அவருடைய முற்பிதா யாரை பார்க்கலாம்னா ஆதாமை பார்க்கலாம். இப்போ ஆதாம்கிட்ட தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். வாக்குத்தத்தம் சொல்கிற விட ஒரு சாபம், ஒரு தண்டனை, தீர்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன தீர்ப்பு நம்ம வாசிக்கலாம்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாருங்க, இந்த வார்த்தைகளை ஆதாம் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாரா? கண்டிப்பாக புரிஞ்சிருப்பாரான்னு கேட்டால் இல்லை. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? தன்னுடைய மகனை ரெடி பண்ணிட்டு இருந்தார். எதுக்கு? நீ போய் தேவன்கிட்ட போய் சமாதானமாகு, ஒப்புரவாகுன்னு சொல்லி என்ன பண்ணார்? அங்கே ஆதாம் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய மகனாகிய காயின் மற்றும் ஆபேலை தேவனத்தில் ஒப்புரவாகும்படி அங்கே ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார். ஆனால் தேவன் சொன்ன திட்டம், தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் எப்போ தான் நிறைவேறுங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் ஆதாம் என்ன நினச்சிட்டு இருந்திருக்கலாம்? தன்னுடைய ஸ்திரீ மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தை மூலமாக அது நடக்கணும் ஒருவேளை அவர் அங்கே நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், அப்படின்னா அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இன்னைக்கு நம்ம கூட யோசிச்சு பார்க்குறோம், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறத நம்ம என்ன பண்ணோம்? இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலமே என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன் கொடுக்குற வாக்கு திட்டங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்களா, ஆனால் என்ன செய்ய சொன்னாருங்கிறத மறந்துடுறாங்க. உண்மையா இல்லைங்களா? ஆனால் பாருங்கள், இந்த இஸ்ரேலில் அதுவும் இன்னும் நம்ம ஸ்பெஷலாக சொல்லும்போது இந்த ஆபிரகாம் அல்லது ஆதாம் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, தேவன் சொன்ன வார்த்தைகளை கெட்டியாக பிடிச்சிட்டாங்க. ஆனால் தேவன் முழுமையான மனக்கண்கள் திறக்கப்படாதனால அதோடைய எப்போ நடக்கும், எப்போ நிறைவேறுங்கிற அறிவு அவங்களுக்கு தெரியலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் வாக்குத்தத்தத்தை கெட்டியாக பிடிச்சிட்டாங்க. இப்போ ஆதாம்னு எடுத்துட்டோம்னா, சர்ப்பத்தை ஸ்திரீயின் வித்து என்ன பண்ணும்? மிதிக்கும்னா ஒருவேளை ஏமாத்தின சாத்தானை ஒருவேளை யார் மிதிக்கலாம்? சாத்தான்னு சொல்ல முடியாது. சர்ப்பத்தை ஆபேல் மூலமாகவோ காயின் மூலமாகவோ
மிதிக்கப்படலாம்னு ஆதாம் புரிஞ்சு வச்சிருப்பாரா மாட்டாருங்க? ஒருவேளை இப்படி புரிஞ்சு வச்சிருக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதே மாதிரி தான் ஆபிரகாம் கூட தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாருன்னா, ஒருவேளை நான் கூட இந்த ஊருங்கிற பட்டணத்திலிருந்து மெசபதோமியாவிலிருந்து தேவன் காட்டக்கூடிய வாக்குத்தத்தம் தரக்கூடிய அந்த கானான் தேசத்துக்கு நான் போனேன்னா ஒருவேளை எனக்கு ஆசீர்வாதமாகிய பிள்ளைய தேவன் தருவார் அப்படின்னு கூட ஒருவேளை என்ன பண்ணியிருக்கலாம், ஆபிரகாம் நினச்சிட்டு இருந்திருக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்படித்தான் அன்னைக்கு இருந்த முற்பிதாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க புரிஞ்சுட்டு இருந்தாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா அவங்க தேவன்கிட்ட வாக்குத்தத்தம் வாங்கிட்டாங்க, அதுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தாங்க? வாக்குத்தத்தம் வாங்கினா உடனே நிறைவேறிடுமா? நம்ம சொல்கிற மாதிரி ஜீ பூம் பா அப்படின்னு உடனே டக்குன்னு அப்படியே மாயாஜாலம் மந்திரம் நடக்கிற மாதிரி தேவன் அதிசயங்களை உடனே பண்ணிடுறாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆபிரகாம் கூட என்ன பண்ணாருன்னா அநேக வருஷங்கள் அதற்காக காத்திருந்தார். அநேக விஷயங்கள் அதற்காக என்ன பண்ணிடுறார், தன் குடும்பத்தையே பேர்த்தெடுத்து என்ன பண்ணிட்டு வர்றார் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக அந்த ஆசீர்வாதத்துக்காக அநேக தூரம் பயணம் பண்ணுறாரு. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ நல்லா பாருங்கள், இப்போ ஆபிரகாமுக்கு சோதனை எதில் இருக்குது? தேவன் வச்சுருக்காரு, குழந்தை பிறக்கணும். குழந்தை பிறக்கிற வரையும் அவர் என்ன பண்ணணும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். தேவனுடைய சித்தம்னா என்னென்னா அவர் அந்த தேவன் காட்டக்கூடிய தேசத்துக்கு அவர் கடந்து போகணும். இதுதான் அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ எது வரையும் அப்படின்னு கேட்டால் அவர் பாருங்கள், ஈசாக் பிறக்கிற வரையும் அவருக்கு என்ன இப்படி இருந்துச்சுங்க, ஒரு மிகப்பெரிய டெஸ்டிங். ஒருவேளை நம்மளாக இருந்தால் யோசிப்போம்ல, நம்ம இவ்வளோ தூரம் தேவனுக்காக இடத்த ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோம், தேவன் நம்மளுக்கு ஈசாக்கை பிறக்க வைப்பாரா மாட்டாரா? யோசிச்சிருப்போம் மாட்டோமா? நம்ம யோசிச்சிருப்போமா மாட்டோமா? கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். அங்கே ஆபிரகாமுக்கும் கண்டிப்பாக யோசிச்சிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே உனக்கு குழந்தைய பிறக்கும் போது சாரால் சிரித்த உடனே ஆபிரகாமும் சிரிச்சாரா இல்லைங்களா? சிரிச்சாங்க. அப்படி தான் நம்ம ஃபாலோ கிளாஸில் கூட நம்ம வசனங்கள் மூலமாக நம்ம பார்த்துருக்குறோம். அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கே நம்பிக்கை அற்ற நிலைமைக்கு போகும்போது தான் தேவன் என்ன பண்ணுறாருங்க அப்படின்னு எவ்வளவு காலம் அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த ஒரு ஆசீர்வாதம். ஆனால் தேவன் தர்றேன்னு சொன்ன ஆசீர்வாதம் அதுவா? இல்லை. இவர் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் ஒன்று, ஆனால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அப்படிப்பட்டதா? இல்லை. அதை விட மேலான, அதை விட விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லக்கூடிய, அல்லது இன்னைக்கு இஸ்ரேல் தேசம்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட தேசத்துக்கே இன்னைக்கு தலைவராக யார் தான் இருக்கார் அப்படின்னா ஆபிரகாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா பாருங்க, அந்த ஆபிரகாம் யாருக்கு நிழலாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா முற்பிதாக்களில் அவர் ஒரு முதன்மையான நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த யுகம் அடையாளமாக இருக்குன்னா யூத யுகத்திற்கு அடையாளமாக இருக்கிறாரு. அப்போ யூத யுகத்துக்கும் சோதனை என்ன அப்படின்னு கேட்டோம்னா வாக்களிக்கப்பட்ட மேசியா வருவார் அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப எதிர்நோக்கோடு இருந்தாங்க. நீங்கள் வசனங்கள் நம்ம கடந்து போகலாம், வசனங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 103வது சங்கீதம் 7 மற்றும் 8 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 103 7 மற்றும் 8 வசனங்கள். பாருங்க, அப்ப தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமா ஆல்ரெடி என்ன வெளிப்படுத்திட்டார்னா ரட்சகர் மீட்பர் பெத்லகேம்ல பிறக்க போறார் அப்படிங்கிறத ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாருங்க, வெளிப்படுத்திட்டார். அப்படின்னா ஜனங்களுடைய நம்பிக்கை கூட எப்படி இருந்துச்சுன்னா தங்களுடைய ரட்சகர் பெத்லகேம்ல பிறப்பாருன்னா எங்கன்னு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே பிறந்த ரட்சகரை அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை வேறையாக இருந்துச்சு, தேவனுடைய சித்தம் வேறையாக இருந்துச்சு. புரிஞ்சுதா இல்லைங்க? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதாமுடைய சிந்தை தான் குடும்பத்தில் ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாருங்க, சர்ப்பத்தை மிதிப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் தேவனுடைய சித்தம் வேறையாக இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு என்ன சிந்தனைனா தனக்கு ஒரு குமாரன் பிறப்பாருங்கிறது மட்டும்தான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமாக அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் தேவனுடைய சித்தம் எப்படி இருந்துச்சுன்னா இல்லை உனக்கு வாக்குத்தத்தத்தின் சந்ததியே உனக்கு பிறக்க போகுது.
புரியுதா இல்லைங்களா? நம்ம நினைக்கிறது வேற, தேவன் நினைக்கிறது வேற. நம்ம நினைக்கிறது ஒரு சின்ன ஆசீர்வாதம், தேவன் ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்றதுக்காக தான் இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, வசனங்கள் நம்ம வாசி கேட்கலாம். லூக்கா நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, அப்ப ஆங்கிலத்தில் இதனுடைய வார்த்தைகள் என்ன சொல்றாங்கன்னா, the people were in expectation. எக்ஸ்பெக்டேஷன் என்ன? எதிர்பார்ப்பு. ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்களாமா. எதற்கு? ரட்சகருக்காக அவங்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்களாமா. ரட்சகருக்காக அவங்க எதிர்பார்ப்போட இருந்தாங்களாமா. சரி, அப்போ ரட்சகருக்காக இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. எப்படின்னா, அவர் ஒரு ராஜாவா, ஒரு ஒரு அரச குலத்தில் பிறப்பார், இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய சித்தம் எப்படி இருந்துச்சு? அவங்க நினச்ச மாதிரி இருந்துச்சா? கண்டிப்பாக இல்லை. அவருடைய சித்தம் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள்லாம் மேலே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தேவன் கீழே இருந்து எடுக்கிறாரு. கரெக்டாக இல்லைங்களா? இவங்களாம் ஒரு அரச குலம், ஒரு ராஜாவாக பிறப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, இவர் எங்கே பிறக்கிறாரு? ஒரு ஏழை மாட்டுக்குட்டியில் பிறக்கிறாரு. ஒருவேளை வீட்டில் பிறந்திருந்தா கூட எல்லாரும் என்ன பண்ணியிருக்கலாம்? ஏற்றுருக்கலாம். இவர் எங்கே பிறந்துட்டாரு? மாட்டு தொழுவத்தில் பிறக்கும் போது இவர் எப்படி ரட்சகரை ஏற்றுக்கணும்? தேவனுடைய சித்தம் வேற, ஆனால் மனுஷனுடைய எண்ணங்கள் வேற. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இப்போ நிழலுக்கு மறுபடியும் போகலாம். இப்போ சிரிச்ச சாராளம்மாவுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் முதல் படி என்னன்னா, அங்கே ஈசாக் பிறக்கிறார். ஈசாக் பிறக்கிறார். பிறக்கும் போது ஒரு, அதாவது மலடி அப்படின்னு சொல்கிறத விட இனிமே பிறக்காது அப்படின்னு நிலைமையெல்லாம் போக, வயசான அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒன்றுமே இல்லை, இனிமேல் நான் அவ்வளோதான் நினச்சி வாடி போன அம்மாவுக்கு இப்போ குழந்தை பிறக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். பாருங்க, அந்த சாராள் அம்மாவை குறித்து நம்ம பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, சாராள் நம் அனைவருக்கும் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சாராள் நம் அனைவருக்கும் எங்கேனா வசனம் வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 21 31 வரை.
பாருங்கள். அப்படின்னா இன்றைக்கி நம்ம யாருக்கு பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும்போது சுயாதீனம் உள்ளவள் அப்படின்னு சொல்லும்போது அது யார் அப்படின்னு கேட்டோம்னா, அடிமையானவள் ஆகாரன்னு சொன்னால் சுயாதீனம் உள்ளவள் யாருங்க? சாராள். அப்போ சாராள் தான் நமக்கு தாய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இப்போ நம்ம இந்த மறுபடியும் நிழலுக்குள்ளே போகும்போது பாருங்கள், ஈசாக்கினுடைய பிறப்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் பிறக்குது. அப்படிங்கிறபோது அது எதற்கு நிழலாக இருக்குது அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு கூட பார்க்கும்போது அநேக நாட்களாக இஸ்ரேல் ஜனங்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அப்போ ஈசாக்கின் பிறப்பு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு ஒத்திருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படின்னா ஈசாக்கினுடைய அந்த ஒரு பலி செலுத்துதல் கூட எதற்கு நிழலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலி செலுத்தக்கூடிய அந்த காரியங்களுக்கு, அந்த விசுவாச கிரியைகளுக்கு நிழலாக இருக்குங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். வாசிங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் பாருங்க. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே பலி செலுத்தும்படி தேவன் அங்கே ஒப்பு கொடுத்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு வசனம் வாசிடலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பாருங்க, இது எப்படி நிழலுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா, ஈசாக் திரும்ப அங்கே பலி செலுத்தப்படக்கூடிய கடைசி நேரத்தில் திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டாரா இல்லைங்களா? திரும்ப கொடுக்கப்பட்டாரா இல்லைங்களா? இங்கே அது நிழல். நிஜத்தில் எப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பரலோகத்துக்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயிர்த்தெழுதல் மூலமாக திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறத தான் அங்கே பார்க்குறோம். சரி, அப்படின்னா இப்போ ஆபிரகாம் ரொம்ப நாளாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததிக்காக வெயிட் பண்ணி கடைசியில் கிடைச்ச உடனே சந்தோஷப்பட்டாரா இல்லைங்களா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நம்முடைய பிதாவாய் தேவன் சந்தோஷப்பட்டிருப்பாரா மாட்டாரா? நிழல் நிஜம். நம்முடைய ஒருவேளை பலி செலுத்தும் போது அங்கே ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். அதே மாதிரி நம்முடைய பிதாவாய் தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பலி செலுத்தும் போது கஷ்டமாக இருந்திருக்காதா? கண்டிப்பாக இருந்திருக்கும். அதே மாதிரி, ஏன்னா அவர் உணர்வுள்ள தேவன். அடுத்தது பாருங்க, நம்முடைய ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் திரும்ப கிடைக்கும் போது சந்தோஷப்பட்டிருப்பாரா மாட்டாரா? இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் வரும்போது அதிகமாக சந்தோஷப்பட்டவர் யாராக தான் இருக்கும்? பிதாவாய் தேவன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறோம் யார் அப்படின்னா, எலியேசர் அங்கே மணப்பெண் தேட அனுப்பப்படக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி கூட நிலவரக்காரங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ பரிசுத்த ஆவி அப்படின்னு சொன்னால் அப்போ அதாவது புது சிருஷ்டிகளை உருவாக்க அனுப்பப்படக்கூடிய அந்த விஷயம். அதாவது இப்போ நம்ம ஈசாக்கினுடைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இது கூட நம்ம பாடங்களில் பார்த்துட்டோம். எங்கேன்னா ஈசாக்கின் திருமணம் அப்படின்னு சொல்லி பேசிக் கிளாஸில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ பாருங்கள், நம்ம அடுத்த ஒரு காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். யாருன்னா யாக்கோபு. ஏன்னா ரெண்டாவது நம்ம ஈசாக்கை குறித்து முதலே நம்ம பார்த்துட்டோம், அதனால் நம்ம அதை கடந்து போகிறோம். இப்போ மூணாவது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்கியுடைய குமாரனாகிய யாக்கோபை குறித்து பார்க்கலாம். சரி, இப்போ யாக்கோபு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, யாக்கோபை பற்றி நமக்கு தெரியும். அவர் ஏசாவை ஏமாற்றிட்டு போனாரா, இல்லை ஒருவேளை தேவனுடைய சித்தத்தின்படி அது நடந்துச்சா? தேவனுடைய சித்தத்தின்படி நடந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். யாக்கோபு எங்கே போயிட்டார் அப்படின்னா, அரபு தேசத்துக்கு ஓடி போயிட்டார். அங்கே போய் தன்னுடைய மாமனாகிய ஆரான் அப்படிங்கிறவர்கிட்ட முதல்ல 20 வருஷம் வேலை செய்கிறார். மொத்தம் பாருங்க, அங்கே முதல்ல யாருக்காக வேலை செய்கிறாரு? அங்கே ராகேலுக்காக வேலை செய்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது கிடைச்சதா? கிடைக்கல. அது கூட தேவனுடைய தெய்வீக திட்டம். கவனிச்சு பாருங்க, அங்கே யாக்கோபு எதிர்பார்த்த விஷயம் அவருக்கு கிடைக்கல.
அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்கிறார். பாருங்க, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் ஆரான்ட்ட வேலை செய்கிறார். இப்போ தேவன் அவருக்கு ஒரு கனவு வேற கொடுத்துட்டார். இது ட்ரீம் ஆஃப் லேடர் அப்படின்னு சொல்லி. அதாவது அவர் பார்க்கும்போது இஸ்ரேலுடைய நம்பிக்கை, நான் கண்டிப்பாக உயர்த்தப்படுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே அவருக்கு தேவன் கொடுத்துட்டார். நீங்கள் வேணால் வசனங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10லிருந்து 15 வரை வாசிச்சிடலாம். பாருங்க, அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு அங்கே காட்சி கொடுக்கப்பட்டுச்சோ, தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, அதே மாதிரி இங்கே யாருக்கும் கூட கொடுத்துட்டாரு. யாக்கோபுக்கும் என்ன பண்ணிட்டாருங்க, தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இப்போ யாக்கோபு சும்மா இருப்பாரா? யோசிச்சுக்கிட்டே இருப்பார். தேவன் எனக்கு என்ன பண்ணிட்டாருங்க, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அப்போ நான் இனிமேல் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு? எங்கே போயிட்டு இருக்காரு? இப்போ ஆரான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. கவனிச்சு பாருங்க, கூட இருக்கிற மாமா என்ன பண்றாரு? நீங்க தேவன் என்ன சொல்லியிருக்காரு? ஆசீர்வாதம் தானே பண்றேன்னாரு. ஆனா இங்க என்ன நடந்துச்சுங்க? ஏமாற்றம். கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஏமாத்துவாங்க. ஏத்துக்க முடியுதா? தேவன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா இங்க நான் என்ன செஞ்சாலும் ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க. சரி, அங்கே இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரே பிரச்சனை. மாமாவுடைய ஆட்டு மந்தைக்கும் தன்னுடைய ஆட்டு மந்தைக்கும் அவர் என்ன பண்ணினாலும் அங்கே என்ன பண்ணுறாங்க? பிரச்சனை. சரி, என்ன பண்ணலாம்? நம்ம தேசத்துக்கு திரும்பி போகலான்னு நினச்சாலும் அங்கே என்னதான் இருக்குங்க? அப்பையும் பிரச்சனை. நீங்கள் ஒரு வசனத்தில் கடந்து போயிட்டு மறுபடியும் இந்த நெல்லுக்குள்ளே வரலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாருங்க, தேவன் அங்கே ஆசீர்வாதமாக வார்த்தைகளை அங்கே குறிப்பிடுறாரு. ஆனால் அங்கே யாக்கோபுக்கு நடந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ யாக்கோபுனுடைய பர்சனல் வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏமாற்றம். யார் ஏமாத்துறது? அவர் நம்பி தன்னை ஒப்படைச்ச தன் மாமா ஏமாத்துறாரு. அவருடைய வாழ்க்கையவே என்ன பண்ணுறாருங்க? இப்போ நான் ஒரு விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன், ஆனால் அது நடக்காமல் தலைகீழாக மாறும்போது எனக்கு எப்படி இருக்கும்? ஏமாற்றம். தேவன் தான் என்னை ஆசீர்வச்சிருக்காரு, ஆனால் எனக்கு என்ன ஆகுதுங்க? மற்றவங்க என்னைய இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அவருடைய வளர்ச்சி மற்றவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. அவர் ஆடுகளை அந்த மந்தையை விரிவாக்கவே பண்ணிட்டு வந்தா அது மற்றவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? பொறாமை, பிரச்சனை, மற்றவங்களுக்கு பிரச்சனையாக அமையுது. பாருங்க, நீங்கள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பாரு, இந்த விஷயத்துலையும் அங்கே யாக்கோபு என்ன பண்ணப்படுறாருங்க? ஏமாற்றப்படுறாரு. அதுலேயே 43ஆம் வசனம் வச்சிருங்க.
பாருங்க, அவர் யார்? மாமா பெரிய ஆளாயிட்டு இருக்கிறாரு. யார் மூலமா? யாக்கோபு மூலமா. ஆனால் இவரை யாக்கோபை வஞ்சித்து கொண்டு இருக்கிறாரு. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ நீங்கள் அதே 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வச்சுருங்க. ம் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. லாபானுடைய பசங்க அப்படின்னா யாக்கோபுக்கு மச்சான். அவங்க என்ன பண்றாங்க? எங்களை ஏமாத்தி எங்க அப்பாவுடைய சொத்தை நீ என்ன பண்ணிட்ட? ஏமாத்திட்டேன்னு சொல்லி யார் மேல பிரச்சனை பண்றாங்க? யாக்கோபு மேல. ஆனா நல்ல வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபுனால தான் லாபானே அங்க விருத்தி அடைகிறாரு. ஆனா இங்க நடக்கிறது என்னன்னா, அவங்க பசங்களே என்ன பண்றாங்க? வேணுக்குன்னே யாக்கோபு மேல பிரச்சனை பண்றாங்க. இது என்ன பிரதர் சொத்து பிரச்சனை அப்படின்னு நம்ம பேச வேண்டாம். நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, யாக்கோபை தேவன் ஆசீர்வதிக்கிறேன்னு தானே சொன்னார். ஆனால் இதனால் மற்றவங்க எல்லாரும் வளர்ச்சி அடைகிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனால் யாக்கோபு எப்படி ஆகிறாருங்க? கோவம் வருமா வராதுங்க? பிரச்சனை வருதா இல்லைங்களா? நான் இந்த இடத்த விட்டு தயவு செஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வெளியே கடந்து போகிறார். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அது தேவனுக்கு சித்தமான இடம் இல்லை. தேவனுக்கு சித்தமான இடம் இல்லைன்னா தேவனே என்ன பண்ணிடுவாருங்க? பிச்சு வெளியே கூட்டிகிட்டு வருவார். இந்த மாதிரி சில சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார். ஆனால் நம்ம யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு அது ஒரு வேளை யோசிச்சு பாருங்க, மாமா வீடு பிரச்சனையே இல்லை, அவருடைய பிள்ளைகளை வேற திருமணம் செஞ்சுருக்கிறோம், நல்லா இருந்திருப்பாரு, அது இருக்க மாட்டாருங்க. தேவன் வேற ஆசீர்வதிச்சிட்டாரு, வேற என்ன வேணும்? ஒருவேளை சொஃபிஸ்டிக்காக இருந்தால் யாக்கோபு வெளியே வரணும்னு அவசியம் இருக்கா? தேவன் ஒரு இடத்துல இருந்து நம்மளை பிச்சு கூட்டிகிட்டு வர்றார் அப்படின்னு சொன்னால், சில பிரச்சனைகள் மூலமாக நம்மளை அந்த இடத்துல இருந்து உபத்திரவத்திலிருந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றார் அப்படின்னு சொன்னால், அதுதான் தேவனுடைய சித்தம். அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இவர் தன்னுடைய ரிலேஷன்ஸ் கூட சந்தோஷமாக தான் இருந்தார். ஆனால் இப்போ பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில் மாம்ச ரீதியில் அவருக்கு வரும்போது, இப்போ மறுபடியும் இப்போ தான் யாக்கோபுக்கு என்ன தோணியிருக்கும்? இல்லை, என்னுடைய தேசம், எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண தேசம், இப்போ தான் யாருக்கு வந்திருக்கும்? மைண்டில் யாக்கோபுக்கு வந்திருக்கும். இப்போ தான் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய குடும்பத்தினரையும் உறவினரையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய தேசத்துக்கு வர்றார். பாருங்கள், இந்த யூதர்கள் நம்ம சொல்கிறோமே, யூதர்கள் இன்றைக்கி வளர்ச்சியில், டெக்னாலஜியில் எல்லாத்துலேயுமே பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்களா இல்லைங்களா? எப்படிங்க இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணம் என்ன? தேவன் கொடுத்த ஞானம் வேற, ஆசீர்வதிச்ச நாடு வேற. இன்னொரு காரணம் இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஆன்சர் தான். இன்னொரு காரணம் இருக்குது. அதெல்லாம் ஓகே, சொந்த தேசத்தில் நம்மளும் இருக்கிறோம். ஏன் நம்ம அவங்கள மாதிரி வளர முடியறதில்ல? சுத்தமான கரெக்டு, சகோதரர் சொன்னது கரெக்ட் தான். இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம்னா, எல்லாராலையும் பகைக்கப்படும் போது தான் நம்ம வளருவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்மளை எல்லாரும் பகைக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் நம்ம ராஜா மாதிரி இருந்தோம்னா வளரவே மாட்டோம். நம்மளை வச்சு அவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க. பகைக்கிறாங்கன்னா நம்ம அப்போ தான் வளர்றோன்னு அர்த்தம். சரி. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, யாக்கோபை பகைத்தது போல உலகத்தாரால் நம்ம பகைக்கப்படும் போது தான் தேவனுடைய சித்தம் செய்வதற்காக நம்ம வளர்றோம்னு அர்த்தம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை யாருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா யாக்கோபினுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரே, அப்போ பாருங்க, லாபானுடைய குமாரர்களால் வெறுக்கப்பட்டதால தான் இங்கே சொந்த ஊர் திரும்புகிறாரு யாக்கோபு. நீங்கள் வேணால் அந்த 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பாருங்க, அப்போ இப்போ தான் யாக்கோபு முடிவு பண்ணுறாரு, ஒரே பிரச்சனை இங்கே இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்? எங்கள் அப்பா தேவன் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு
நான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே யாக்கோபு கடந்து போகிறார். சரி, நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் நம்ம உறவினர்களாலையும் சொந்த பந்தங்களாலையும் நம்ம நம்புறவங்களாலையும் ஏமாற்றப்படுவோம். ஏமாற்றப்பட்டிருக்குமா இல்லைங்களா? அதை ஏங்க கேட்குறீங்க? என்னைய நம்ம தான் மற்றவங்க முன்னாடி ஏளனமாக நிற்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு வேளை நினச்சிட்டு இருக்கலாம். இல்லை, நம்மளை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு தேவன் நம்மளை வச்சுருக்காராம். நம்மளை பார்த்து மற்றவங்க நம்ம ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினா கூட அதை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். ஆனால் ஒரே விஷயம் செய்யணும், நாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. வீட்டை காலி பண்ணிட்டு வர சொல்லலை, நம்முடைய சிந்தை அங்கே இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் வாக்களிக்கப்பட்ட கானானை நோக்கிய சிந்தனையாக நம்முடைய சிந்தை இருக்கணும். நம்ம சிந்தை இந்த உலகத்திற்குரியதாக இருக்கக்கூடாது, தேவனுக்குரியதாக, பரலோகத்துக்குரிய அந்த ஒரு வாக்களிக்கப்பட்ட கானானுக்குரிய சிந்தையாக, இந்த உலகத்தை விட்டு தேவனை பின்பற்றுகிற அந்த சிந்தனையாக நம்ம காணப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு வித்தியாசமான அனுபவம். நீங்கள் வேணால் மறுபடியும் வாசிங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு அருமையான வித்தியாசமான அனுபவம், அவருடைய ஜெபங்கள் அங்கே நம்ம பார்க்குறோம். வாசிங்க. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அப்படின்னு சொன்னால், நம்மளாம் என்ன நினைப்போம், சண்டை போடலை இவர் அப்படின்னு நம்ம நிறைய பாடங்களில் கேட்டாச்சு. நம்முடைய மூத்த சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க, போராடுதல் அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா நம்ம ஜெபத்தில் போராடுற விஷயத்தை தான் அங்கே சொல்கிறாரே ஒழிய யாக்கோபு போய் தூதர் கூட போய் சண்டை போடுறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. சரி, அப்படின்னா இங்கே ஒரு வித்தியாசமான அனுபவம். என்ன அனுபவம்னா, அங்கே ஜெபத்திலே இங்கே யாக்கோபு தனித்து இருக்கிறாருன்னா, சரி பிரதர், இதுக்கு முன்னாடி லாபானுடைய வீட்டில் யாக்கோபு ஜெபம் பண்ணாரா இல்லையா? பண்ணலை அப்படி வசனம் அப்படி நமக்கு சொல்லப்படலை, பண்ணதாக வசனம் சொல்லப்படலை. ஆனால் தேவன் அவருக்கு காட்சி கொடுத்தாருங்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் நீங்கள் நல்லா சொஃபிஸ்டிக்காக சந்தோஷமாக இருக்கும்போது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குங்க? சந்தோஷமாக அப்படியே ஜெபமே ஏதோ அப்படியே மேம்போக்காக இருக்கும். ஆனால் தனியாக கொஞ்சம் அழுகும்போது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்? தேவன் ஒரு வித்தியாசமான அனுபவம் கொடுக்குறாரு. இப்போ அவருக்குன்னு யாரும் இல்லை, மாமா இல்லை, மாமன் பசங்க இல்லை. இப்போ தன்னுடைய குடும்பம் என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க? வனாந்திரத்தில் கடந்து வந்துட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க. இப்போ தேவனே, எனக்கு நீங்கள் ஒரு ஆள் தான், என்னை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, எல்லாரும் நான் நம்பி போனவங்க ஏமாற்றிட்டாங்க, நான் என்ன வச்சுருந்தாலும் பிடுங்கிறதுக்கு நினைக்கிறாங்க, என்னைய நான் யாரையும் நம்ப முடியல, நம்பி ஒரு வார்த்தை சொல்ல முடியல, சொன்னால் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்துக்கும் பரப்பி நம்மளை அசிங்கப்படுத்திடுறாங்க. அப்படின்னா இப்போ நான் நிர்கதியாக நிற்கிறேன் அப்படின்னு எவ்வளோ பேர் நம்ம சொல்கிறோம். இதே வார்த்தையை யாக்கோபு சொல்லியிருப்பாரா இல்லைங்களா? இந்த ஜெபத்தில் கண்டிப்பாக கண்ணீர் விட்டு அங்கே அழுதுருப்பார் கண்டிப்பாக. அப்போ அங்கே இடைவிடாமல் அங்கே போராடுறார் அப்படின்னா, அங்கே தேவனுடைய தூதரோடு அங்கே போராடும் போது, தேவனுடைய தூதர்னு தெரிஞ்சுமே அவர்கிட்ட போய் சண்டை போட முடியுங்களா? தேவனுடைய வல்லமையை அவர் வச்சுருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சண்டை போட முடியுங்களா? கண்டிப்பாக போராடுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜெபத்தில் தான். கெஞ்சி தயவு செஞ்சு காலை பிடிச்சிட்டு விடாமல் ஒருவேளை இவர் அழுது கெஞ்சி இருக்கலாம். அதனால தான் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னென்னா, தொடை சந்தில் நம்ம பாஷையில் ஒரு சுளுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது தொடை சந்தில் தொடராரு, அது நரம்பு சுளுக்கிட்டுன்னு வசனம் இருக்குது. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். இதுவரையும் நல்லா நடந்து வந்தவர் இனிமேல் எப்படி தான் நடக்கணும்? நொண்டி இனிமேல் வரணும், காலை இழுத்து நடந்து வரணும். ஆனால் நல்லா கவனிங்க, தேவன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் என்னதுங்க? ஆப்போசிட். நம்பினவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க. இவர் எதை செஞ்சாலும் அதை திருடுறதுக்கு நினைக்கிறாங்க, பிடுங்கிறதுக்கு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே இவ்வளவு காலம் ஒழுங்காக நடந்து வந்துட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணால் தேவன் ஆசீர்வதிக்க தானே வேணும். ஆனால் என்ன பண்ணிட்டார் தேவன் தூதர் மூலமாக? தொடை சந்தில் நீங்கள் வேணால் அந்த 25வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க.
அது 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஒருவேளை இப்படி இருக்கலாம், நம்ம முட்டிங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம், ரொம்ப நேரம் முட்டிங்கால் போட்டால் என்ன ஆயிரும்? கால் வலிக்கும். ஒருவேளை அவர் ஏதோ ரொம்ப போராடி இருக்கிறாரு, அது சுளுக்கிருச்சு போல இருக்கு. புரியுதா இல்லைங்களா? பாருங்க, இப்போ எந்திரிச்சு நடந்தா நேரம் அப்படி அட்டென்ஷன் அப்படி நடக்க முடியுங்களா? காலை இழுத்து இழுத்து எப்படி கஷ்டப்பட்டுருப்பாரு. அப்போ யாக்கோபு வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்சதா துக்கம் நிறைஞ்சதா? துக்கம் நிறைஞ்சது. தேவன் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லிட்டாரு, ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க? துக்கம் நிறைஞ்சதாக இருந்துச்சு. அவர் போன இடங்கள்ல எல்லாம் நெகட்டிவ் அனுபவங்கள். ஆனால் இதன் மூலமாக நீங்கள் ஸ்பிரிச்சுவல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நன்மையாக தேவன் அதை மாற்றினாரா இல்லைங்களா? போகும்போது அவர் ஒருத்தருமே இல்லை கூட, ஆனால் பெரிய குடும்பத்தோடு இப்போ திருப்பி வர்றாரு. நன்மையா இல்லைங்களா? ரெண்டாவது விஷயம், அங்கே போய் அவர் அங்கேயே தங்கியிருந்தா கூட அங்கே மாமன் மகன்கள் அவங்க மாமாவோட அவங்க ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் மீண்டும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குடும்பத்தோடு என்ன பண்ணுறாரு? யாக்கோபை கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வரும்போது தான் இப்போ யாக்கோபு தேவன்கிட்ட தன்னை ஒப்புரவாக்கும் போது தான் அவருக்கு பேரை மாற்றுறாங்க. யாக்கோபு இல்லை, இனிமே உன் பெயர் இஸ்ரவேல் அப்படிங்கிற பேரை கொடுத்து ஒரு தேசமாக அவருடைய குடும்பத்தை அங்கே மாற்றுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவன் அவர் மேல் வைத்திருந்த ஆசீர்வாதம். ஆனால் அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் எப்படி தான் இருந்திருக்கும்? ஐயோ கஷ்டங்க, ஏன்டா வாழ்கிறோன்னே தெரில. பாருங்கள், இப்போ அடுத்த நிலைமை என்னன்னா, ஏன் போய் தேவன்கிட்ட போய் நிற்கிறாருன்னா, இங்கே பின்னாடி ஏமாத்தின மாமா குடும்பம், முன்னாடி யார் நிற்கிறாருங்க? என் உயிரை வாங்குறதுக்குனே ரெடியாக இருக்கிற அண்ணன் என்ன பண்ணிடுவான்? கொலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. தேவனே, நான் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல, கொஞ்சம் நீங்கள் தான் கருணை காமிங்க, எனக்கு வேறு யாருமே இல்லை, எங்கே போனாலும் எனக்கு எப்படி இருக்குங்க? அடி விழுகுது. ஆனால் இப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும்? காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருங்க? தேவன்கிட்ட யாக்கோபு ஜெபம் பண்ணியிருப்பாரா மாட்டார்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை கூட அநேக நேரங்களில் தேவனுடைய ஆசீர்வாதம் தான். ஆனால் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் இல்லாமல் வித்தியாசமாக சில சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும், வித்தியாசமான அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் வேறு மாதிரி நடந்துச்சு, உங்களுக்கு மட்டும் இப்படி ஏன் நடக்குது? உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏங்க இப்படி இருக்கிறேன்? எனக்கு மட்டும் எல்லா பிரச்சனையும் ஏன் வருது? யோசிக்கவும் மாட்டோமா? பாருங்க, இது யாருக்கு கூட நடந்திருக்குது? நம்முடைய முற்பிதா கூட நடந்திருக்கு. அப்படின்னா அவர் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. அப்படின்னா நம்மளும் நின்று ஜெயிக்கலாமா வேணாமா? இதுதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, அங்கே ஆபிரகாம்கிட்ட உன் பையனை நீ கொலை செய் அப்படின்னு நாங்கள் தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? சிம்பிளாக சொல்லிட்டாரு. தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி அந்த காரியத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஆனால் ஆபிரகாம் எப்படி இருந்திருக்கும்? வலிச்சிருக்கும். கொடுத்த தேவனே இப்போ திருப்பி கேட்குறாரு, இது உங்களுக்கே நியாயமா? நீங்களே சொல்லுங்கள். நம்மளா இருந்தால் கேட்போமா இல்லைங்களா? நீங்கள் தானே கொடுத்தீங்க, இப்போ நீங்களே திருப்பி கேட்குறீங்கன்னா இது நியாயமா? இது உங்களுக்கே எந்த நியாயத்தில் அடங்கும்? நம்ம யோசிக்கமா மாட்டோமா? மனசுக்குள்ளே அழுதுருப்பாரா இல்லைங்களா? கூட்டிகிட்டு போகும்போது சந்தோஷமாக கூப்பிட்டு போவாரா? வாப்பா செல்லம், உனக்கு கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக கூப்பிட்டு போயிருப்பாரு. பாருங்க, அவருக்கும் வலி இருந்திருக்கும். தேவன் சொன்னார் செய்கிற, அது மட்டும்தான் அவருடைய வாக்குத்தத்தத்தை, விசுவாசனுடைய தகப்பனாகக்கூடிய அந்த ஒரு காரியம். வலி இருந்திருக்கும். விசுவாசம் ஈஸியாக வந்துருமா? வலி. இன்னொரு பக்கம் இங்கே ஈசாக் கேட்குறாரு, அப்பா பலியாடு எங்கே? நீ தான்ப்பா பலியாடுன்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஓகேப்பா, சரிப்பா, பரவாயில்ல, நீங்கள் வெட்டுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பா கடைசியாக உங்களோட ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன், கடைசியாக உங்களை நான் தொட்டு பார்த்துக்கிறேன், நான் இல்லைனாலும் அம்மாவை நல்லா பார்த்துங்க சொல்லியிருப்பார மாட்டாரா? இந்தளவு சொல்கிறாரா இல்லை வேறு ஏதோ ஒன்று அவருடைய ஒரு அழுகையை வெளிப்படுத்தியிருப்பாரா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க.
முற்பிதாக்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் பர்சனல் வாழ்க்கையில் பாடுகளை அனுபவிச்சிருக்காங்க. அனுபவிச்சு தான் தங்களுடைய விசுவாசத்தை நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பாடுகள் இருக்கா இல்லையா? அப்படின்னா நீங்கள் கூட உலக ஜனங்களுக்கு முன் உதாரணமான ஒரு அருமையான ஒரு 1,44,000 மாறுறதுக்கான வாய்ப்பை தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சந்தோஷப்படலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம வாசி கேட்கலாம். 26 30 வரை. 32ஆம் அதிகாரம். பாருங்க, அப்போ பெனியேல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஃபேஸ் ஆஃப் காட், தேவனுடைய முகம். இன்னும் சரியாக எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நான் தேவனை முகமுகமாக கண்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான் அந்த பெனியேல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். பாருங்கள், அப்போ யாக்கோபு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா சப்ளண்டர் அப்படிங்கிற வார்த்தை அங்கே பொருள்படுது. ஆனால் அங்கே அந்த வார்த்தை மாற்றப்பட்டு இஸ்ரேல் அப்படின்னு கொடுக்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா ரூலர் ஆஸ் த பிரின்ஸ் ஆஃப் காட். பிரின்ஸ் ஆஃப் காடுனா என்ன சொல்லலாம்? தேவனுடைய இளவரசன், தேவனுடைய இளவரசன் அப்படிங்கிற வார்த்தை அங்கே பொருள்படுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், 20 வருஷம் யாக்கோபு என்ன பண்ணிகிட்டு இருந்தாருங்க? கஷ்டப்பட்டார், அங்கே உபத்திரவப்பட்டார், லாபானால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டார். இப்போ அவங்க மாமா தான் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். அடுத்தது பாருங்கள், லாபானது குமாரர்களால் பிரச்சனை பண்ணப்பட்டு துரத்தப்பட்டார். மற்றும் லாபானுடைய பொண்ணுங்க மட்டும் சும்மா நினச்சிங்களா? லாபானுடைய பொண்ணுங்க மட்டும் சும்மா நினச்சிங்களா? ஒரு அம்மா என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற சிலையெல்லாம் தூக்கிட்டு வந்துடுது. அங்கே அக்கா தங்கச்சி கண்டிப்பாக சண்டை இல்லாமல் இருந்திருக்குமா? அங்கே இந்த பாடத்தில் எழுதின சகோதரர் சொல்கிறாரு, கண்டிப்பாக முரண்பாடுகள், போட்டியாளர்களாக கண்டிப்பாக யாக்கோபுக்கு துன்பத்தையே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது, அவங்க அந்நிய புறஜாதிகள் தான். அப்படின்னா சொந்தம் வேணால் இருந்திருக்கலாம், பட் ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்துட்டார் அப்படின்னு கேட்டோம்னா புறஜாதி தான். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே யாக்கோபுக்கு துன்பத்தை கொடுத்தவங்களாக தான் இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இந்த யூத யுகத்தில் முற்பிதாக்கள் அனுபவித்த பாடங்கள் கவனித்து பாருங்கள். அப்படியே யூத யுகத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், முற்பிதாக்கள் அனுபவித்த பாடுகள் சுவிசேஷ யூத யுகத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் கூட பாடுகளை அனுபவிச்சாங்களாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்படி தான் இருந்தாங்க? அடிமைகளாக தான் இருந்தாங்க. இஸ்ரேலர்கள் அடிமைகளாக இருந்தாங்க இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய காலம் வரை அதுக்கப்புறம் கூட எப்படி தான் இருந்தாங்க? அடிமைகள் தான் இருந்தாங்க. எப்படின்னு கேட்டோம்னா, கிபி 70க்கு அப்புறம் அவங்க தேசமெல்லாம் துரத்தி விடப்பட்டாங்க. துரத்தி விடப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா பக்கமும் இப்படி தான் இருந்தாங்க, சிதறி போய் தான் குடும்பம் இல்லாமல் எப்படி தான் இருந்துட்டாங்க? ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் கஷ்டப்பட்டு வாழ்ந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அடிமைகளாக வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவங்க தனித்துவமாக வெளியே தெரிகிறதுக்கே பல நூற்றாண்டுகள் ஆயிருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், எப்படி அங்கே யாக்கோபினுடைய அனுபவங்கள் மாம்ச இஸ்ரேலுடைய அனுபவங்களுக்கு அங்கே நிலா இருக்குங்கிறத அங்கே சொல்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, அப்போ தூதர்களுடனான போராட்டம், யாக்கோபு தூதரோட போராடினாரா இல்லைங்களா? இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் கூட மற்ற தேசங்களோட போராடினாங்களாமா. பயங்கரமாக போராடி தான் அவங்க மீண்டும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கூட்டி சேர்க்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்கே சொல்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்டாங்களா இல்லைங்களா? 1800
1947 இன்றைக்கி 48 சுதந்திரமே பெற்றுக்கொண்டது இஸ்ரேல் தேசம். அப்படின்னா அவங்க கூட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது யாக்கோபினுடைய அனுபவங்களோடு அது ஒத்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் எழுதின சகோதரர் நமக்கு கொடுக்குறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்கள். அப்போ வாசிருங்க ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். பாருங்க, இது எதற்கு நிழலாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா 2 பேருமே யூதர்கள், கரெக்டாக இல்லைங்களா? அல்லது இன்னும் சரியாக சொன்னால் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், ஈசாக்கினுடைய பிள்ளைகள். யார் அப்படின்னு கேட்டால் யாக்கோபும் அவருடைய அண்ணனாகிய ஏசாவும். இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுகும்போது எப்படி இருந்திருக்கும்? பயங்கர சந்தோஷம். இது எதற்கு நிழல்னு கேட்டிங்கன்னா இப்போ யூதர்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படும் போது எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நம்ம ரொம்ப நாள் கழித்து நம்ம சொந்தத்தை பார்த்தா எப்படி இருப்போம்? ஐயோ அக்கா நீங்களா, அத்தை நீங்களா, எப்படி இருக்குங்க? அப்படியே கட்டி பிடிச்சி ஆற தழுவி நம்ம என்ன பண்ணுறோம்? சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோமா இல்லைங்களா? கையை குலுக்கி ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறோமா இல்லைங்களா? கண்டிப்பாக இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படும் நாளிலே அவங்க மீண்டும் தங்களுடைய குடும்பத்தோடு இணையும் போது, இஸ்ரேல் ஜனங்களாக அவங்க இணையும் போது எப்படி சந்தோஷப்படுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதுதான் இங்கே சொல்கிறாரு. பாருங்கள், இப்போ தொடர்ந்து நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கலாம். யோசேப்பு மற்றும் பெஞ்சமின் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது யோசேப் எங்கே பிறந்திருக்கலாம் அப்படின்னு நாங்கள் பாடத்தில் அவர் குறிப்பிட்றாருன்னா, ஒருவேளை இவர் கூட எங்கன்னா ஆரானில் கூட பிறந்திருக்கலாம் யோசேப். ஆனால் பெஞ்சமின் தான் எங்கே பிறந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா இவர் ஒருவேளை வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே பிறந்திருக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், வாக்களிக்கப்பட்ட தேசம் வரும் வரையும் ராகேல் உயிரோடு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யார் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெஞ்சமின் பிறக்கிறாரு. அவருக்கு பெனானிங்கிற பேர் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க? மரித்து போயிடுறாங்க அப்படிங்கிற காரியம் அங்கே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இப்போ யோசேப்புக்கு 2 குழந்தைகள், யோசேப்புக்கு மன்னிக்கவும் யாக்கோபுக்கு 2 குழந்தைகள். ரொம்ப பிடிச்ச குழந்தைகள்லாம் 2 குழந்தை. யாக்கோபுக்கு மொத்த 12 குழந்தைகள். அதில் 2 குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும், யோசேப்பு மற்றும் பெஞ்சமின். சகோதரி சொன்னது கரெக்ட். அப்போ பாருங்கள், இந்த 2 குழந்தைகள் யாருக்கு நல்லா இருக்கிறாங்கன்னா யோசேப்பு சபைக்கும் பெஞ்சமின் யாருக்கு நல்லா இருக்காருன்னு பார்க்கும்போது திரள் கூட்டத்தாருக்கும் அங்கே நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னு ரீப்ரிண்ட் நம்பர் 184லையும் ரீப்ரிண்ட் நம்பர் 5231லையும் அங்கே குறிப்பிடுறார் நம்முடைய மூத்த சகோதரர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெஞ்சமின் எங்கே பிறக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய பெத்லகேம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் அங்கே பிறக்கிறார் அப்படிங்கிற கூட அங்கே விளக்கம் கொடுக்குறாங்க. எப்ராத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பெத்லகேமில் தான் அங்கே பெஞ்சமின் பிறக்கிறாரு. அப்படிங்கும்போது திரள் கூட்டத்தாருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நெருங்கின ஒரு உறவு இருக்குங்கிற ஒரு விளக்கத்தை கூட அங்கே குறிப்பிடுறாங்க. வாசிங்க ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 19ஆம் வசனம் 35-19. எந்த ஊருக்கு பக்கத்தில்? ராகேல் மரித்து. பாருங்க, பெத்லகேம் என்னும், பெத்லகேம் எந்த ஊருங்க? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஊரில் அடக்கம் பண்ணப்படுறாங்களாமா ராகேல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ மேசியாவுடன் தொடர்புடைய பெஞ்சமினுடைய பிறப்பிடம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா கண்டிப்பாக திரள் கூட்டமானது மகா உபத்திரவ காலத்தில் கர்த்தரோடு இணைந்து செயல்படும். அன்புக்குரிய அதைத்தான் இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. வாசிங்க வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
பாருங்கள், இந்த பென்யமீன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. என்னென்னா வலது கரத்தின் மகன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கூட இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக இந்த திரள் கூட்டத்தார் வலது கரத்தின் மகன் அப்படின்னு சொன்னால் பயங்கரமான வேலையில் செய்வாங்க. தேவனுடைய வலது கையினுடைய ஒரு வேலையாட்களாக இருப்பாங்க. பயங்கரமான வேலைகள் செய்வாங்கிறத இது குறிக்கப்படுது. நீங்கள் அதே 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூட வாசிருங்க. ம் பாருங்க, தேவன் மற்றும் அவருடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சபை அவங்களுடைய வலதுகரமாக செயல்படக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா இந்த திரள் கூட்டம்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்களுடைய ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த பாடத்தில் நம்ம குறிப்பிடுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, இப்போ நம்ம மீண்டும் பாடத்துக்குள்ளே நெல்லுக்குள்ளே வரலாம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாருங்க, யாக்கோபு ஓய்வு எடுத்த பகுதி அந்த சுக்கோத். எங்கேனா ஏசா யாக்கோபு 2 பேர் சேர்ந்து அங்கே வீடு கட்டி தங்குறாங்க. அப்படின்னா இங்கே தான் முதல்ல அங்கே கூடார பண்டிகை கொண்டாடப்பட்டுச்சு. அப்படின்னா இது எதற்கு நிழல் அப்படின்னு கேட்டோம்னா சகரியா 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் குறிப்பிடப்படக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் அங்கே ஸ்தாபிக்கப்படக்கூடிய விஷயத்தை அங்கே அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ சுக்கோத்திலிருந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சீகேம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகிறாங்க. சீகேம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் சைட் ஆஃப் ஜோர்டான் அப்படின்னு அங்கே குறிப்பிட்றாங்க. இவங்க வந்து கானானியத்திலிருந்து இடத்த வாங்கியிருக்கிறாங்க. அங்கே தான் பலிப்பீடம் கட்டி ஏலோஹி அப்படிங்கிற ஒரு மைட்டி காட் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிற பெயர் அங்கே வைக்கிறாங்க. நீங்கள் வேணால் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 33. ம் ம் பாருங்க, அங்கே இஸ்ரேல்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது விலை கொடுத்து வாங்குறாங்க, அங்கே பலிபீடம் கட்டுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன நம்ம பார்க்குறோம்னா தேவனுடைய கரம் இஸ்ரேல் ஜனங்களை அதுக்கப்புறமா தான் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் வழிநடத்த போகுது அப்படிங்கிறத அங்கே நல்லா இருக்குங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ம் அந்த விஷயம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது அங்கே அங்கே லேவியினுடைய தங்கச்சி தீனாள் மேலே அங்கே தவறான நிகழ்வு நடக்குது. அதுக்காக என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அவருடைய அண்ணன் பேர் சிமியோனும் லேவியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தங்களுடைய கத்தியை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த தங்கச்சியை ஏமாத்தினவங்கள கொண்டு குதிச்சிடுறாங்க. அப்போ இது எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவன் என்ன பண்ண போகிறாருன்னா அர்மகதோன் அப்படிங்கிற போரில் கிறிஸ்துவ மண்டலத்தை அங்கே அழிவுக்குள்ளாக கொண்டு வர்றதை அங்கே அடையாளப்படுத்துது அப்படிங்கிறது தான் அங்கே பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், இன்றைக்கி அதே 35ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்க பெத்தேலில் அடுத்து என்ன பண்ணுறாங்க, பெத்தேலுக்கு கடந்து போய் அங்கே ஒரு பலிபீடம் கட்டுறாங்க. அப்படின்னா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை சுட்டி காட்டி அங்கே பரலோகத்தில் இறங்கின ஏணி இருக்குது பார்த்தீங்களா, யாக்கோபுக்கு லேடர் காமிச்சாங்கல்ல, அது போல் வானத்திலிருந்து இறங்குறதும் பூமியிலிருந்து ஏறுறதும் போல் அந்த உயிர்த்தெழுதல் முடிஞ்சு இப்போ ஆசீர்வாதங்கள் பூமிக்கு வருங்கிறது தான் அங்கே அடையாளப்படுத்துது. பெத்தேலுங்கிறது ஹவுஸ் ஆஃப் காட் அப்படிங்கன்னு அங்கே அடையாளப்படுத்துது. அப்போ அந்த யாக்கோபுடைய உடன்படிக்கை அங்கே தான் அங்கே யாக்கோபோட தேவன் அங்கே தான் உடன்படிக்கை செய்தார் அப்படிங்கிற இடத்த அங்கே அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிங்க ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ம் பாருங்க, அப்போ இங்கே யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை அங்கே தான் சுத்திகரிக்க சொல்கிறார். அப்படின்னா இஸ்ரேல் தேசமும் அங்கே தான் இனி முழுமையாக சுத்திகரிக்கப்பட போகுது. முழு உலகமும் அவர்களை
அவர்களை பின்பற்றி சுத்திகரிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதே 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிருங்க. பாருங்க, அப்போ ராஜாக்களும் உன் சந்தையில் பிறப்பாங்கன்னா இப்போ தேவன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா அவருடைய முழுமையான கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்தை அங்கே ஸ்தாபிக்கப்பட போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நீங்கள் இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே யோசேப் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார்னா பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில் இருந்தார். அங்கே இஸ்ரேல் ஜனங்களையும் பாதுகாத்தார், அது மட்டும் இல்லை அந்த எகிப்தியரையும் பாதுகாத்தார். அந்த நிலைமையில் இனி யார் மாறிடுவாங்க அப்படின்னா யோசேப்பு அடையாளப்படுத்தக்கூடிய சபை அங்கே மாறிடும். அங்கே சபை மாறி அங்கே இஸ்ரேல் ஜனங்களையும் வழிநடத்துவாங்க, உலக ஜனங்களையும் வழிநடத்துவாங்க. அங்கே பிதாவை தேவனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கீழாக இருந்து இந்த முழு உலகத்தையும் வழிநடத்த போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பாடத்தின் மூலமாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம 4 முற்பிதாக்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நம்ம இன்றைக்கி தியானிச்சிருக்கிறோம். சரி, அப்படின்னா இன்றைக்கி நம்ம இதன் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம முதலே பார்த்துட்டோம், தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவர்கள் பெற்றிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாமே என்னதான், அநேக ஏமாற்றங்கள், அநேக உபத்திரவங்கள், அநேக பிரச்சனைகள். இதன் வழியாக தான் அவங்க என்ன பண்ணாங்க, கடந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை நடந்தாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. அதன்படி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. தங்களுடைய விசுவாசத்தை மற்றவங்க முன்பதாக வாழ்ந்து காமிச்சாங்க, விசுவாச ஜீவியத்தை வாழ்ந்து காமிச்சாங்க. அப்படிப்பட்ட முற்பிதாக்கள் நமக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட முற்பிதாக்களுடைய வாழ்க்கை நமக்கு முன் உதாரணமாக இருக்குது. நம்ம கூட ரோமர் 15 நாள்லையும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசி கேட்கிறோம். என்ன அப்படின்னா, அவர்களுக்கு நடந்ததெல்லாம் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கை நமக்கு முன் உதாரணம் அப்படின்னு சொன்னால் நல்லா யோசிச்சுங்க. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிச்சார், யாக்கோபை ஆசீர்வதிச்சார், ஈசாக்கை ஆசீர்வதிச்சார், யோசேப்பை ஆசீர்வதிச்சார். அதை மட்டும் படிச்சுட்டு தேவன் எங்களை ஆசீர்வதிக்கலையேன்னு தயவு செஞ்சு என்ன பண்ண வேண்டாம், புலம்பவோ கவலைப்படவோ வேண்டாம். அவங்களுடைய வாழ்க்கையிலேயே எப்படி தான் இருந்துச்சுங்க, பிரச்சனை, உபத்திரம். யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு மேலான நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு 12 வருஷம் என்ன பண்ணாருங்க, சிறையில் இருந்தார். யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம், 12 18ங்களா, 12 வருஷம் பாருங்க. அப்போ அவ்வளோ வருஷம் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சிறையில் இருந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் 1 வருஷம் ஜெயிலில் போட்டாலும் என்ன ஆயிடுவோம், பைத்தியம் முடிச்சிடாங்களா, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, சொல்கிறோமா இல்லைங்களா, சொல்லுவோமா இல்லைங்களா? அப்போ யோசேப்பு எப்படி இருந்திருப்பார், அவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை வேற, யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சமான பிள்ளை வேற, கனவுகள்லாம் அவருக்கு வந்திருக்குது, சொப்பனங்கள் அவருக்கு வந்திருக்கு. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டிய மனுஷன், மற்ற ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய மனுஷன் முன்னாடி உபத்திரப்பட வேண்டி இருந்தது. அப்படின்னா நீங்கள் கவனிச்சுக்கங்க, நாமளும் மற்ற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி நாமளும் என்னதான் பண்ணப்பட போகிறோம், அவமானப்பட போகிறோம், உபத்திரவப்பட போகிறோம், அசிங்கப்பட போகிறோம். ஏன்னா நம்முடைய ரட்சகர் எப்படி தான் வாழ்ந்து காமிச்சிட்டாரு, அவரும் அவமானப்பட்டு வாழ்ந்து காமிச்சிட்டாரு, தோல்வி அடைஞ்சு காமிச்சிட்டாரு. நீங்கள் பாருங்கள், அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையா தோல்விகரமான வாழ்க்கையா? ஜனங்கள்லாம் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இந்த வயசில் உனக்கு இது தேவையா, சின்ன வயசுலேயே இப்படி நீ என்ன பண்ணிட்ட, சத்தியம்னு சொல்லி போராடி நீ என்ன பண்ணிட்ட, வாழ்க்கையை மறிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி இஸ்ரேலர்கள் அவரை கிண்டல் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? மனுஷங்க பார்வையில் அப்படி தான் இருக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. ஆனால் தேவன் பார்வையில் அது வெளியேற பெற்றதாக காணப்பட்டுச்சு. அப்படி தான் நாம் கூட படக்கூடிய அவமானங்கள், உபத்திரவங்கள், அசிங்கங்கள் தேவன் பார்வையில் வெளியேற பெற்றது. ஆனால் மற்ற ஜனங்கள் பார்வையில் எப்படி இருக்குங்க, ஐயோ ஏன் தேவையில்லாமல் நீ இப்படி அசிங்கப்படுற, உனக்கு என்ன குறை, நீங்கள் வா நான் தங்கமாக வச்சுக்கிறேன்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, தேவன் நம்மை அவருடைய சத்தியத்தில் நம்மளை சரியாக நடத்தி வர்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்
நம்ம குழந்தை புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவார், ஐய இந்த குழந்தைய யூஸ் பண்ணுறதுக்கு வேறு யாரையாவது யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அவர் நம்மளாம் குழந்தைகளா இல்லைங்களா? கண்டிப்பாக இனிமே நம்ம அப்பா நமக்கு கொடுத்துருக்கிற இந்த பாத்திரத்தில் தைரியமாக நமக்கு சத்தியம் என்ன நம்ம கற்றுக் கொடுக்குதோ அந்த சத்தியத்தின்படி நம்ம வாழலாம். கண்டிப்பாக நமக்கு 1,44,000 ஒரு வாய்ப்பு நமக்கு தேவன் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட தேவன்கிட்ட ஜெபத்தில் நம்ம போராடி அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கே நம்ம 4 பேர் முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். அந்த வாழ்க்கையின்படி நம்மளும் நம்முடைய கஷ்டத்துலேயும் உபத்திரவத்திலையும் நம்முடைய விசுவாச ஜீவியத்தை வெற்றியோடு ஜெயிக்க தேவன் தாமே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.